சரணவர்ம ஐயா, சற்று முன்னர் திரு விஜய் அவர்கள் பேசிய காணொலி ஒன்று வெளியாக இருக்கிறது. அதை பற்றி நம்ம டிஸ்கஷன் இல்லை. ஆனாலும் ஒரு பேச்சுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் ஒரு பெரிய சதி நடந்திருக்கு, அது வெளியே வரப்போகிறது, பழிவாங்கப்பட்டிருக்குன்னு ஒரு பெரிய விஷயத்தை சொல்கிறார். நீங்கள் வேறு கருத்து சொல்லலாம். செய்தியாக நான் கேட்க வேண்டியது என்னுடைய பொருள். அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்தையாளர்கள், நெறியாளர்கள், டெக்னீஷியன்கள் குழுமத்தினருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு என்னோடய பணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளிலிருந்து தெரிவிக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, விஜய் சொல்லக்கூடிய விஷயம், அவர் இந்த சூழ்நிலையில் காலம் கடந்து சொல்கிறது தான் அது ஒரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்கணும். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா, அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ அந்த மதியழகனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கரூர் மேற்கு மாவட்டத்தினுடைய அவர் தான் பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர். அதுக்கு இது பண்ணிட்டாங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, விஜய் அதை தான் சொல்ல வர்றாரு. நீங்கள் சொன்ன இடத்துல தான் நாங்கள் போய் பேசினோம், எங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது, நாங்கள் செஞ்ச ஒரே தப்பு நீங்கள் சொல்றதுதானா இல்லை சரிதானா இல்லையான்றது நாங்கள் கூட்டையா இறந்து போனதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்கிற மாதிரி எடுத்துக்கல. இல்லை, அது இறந்து போனதுக்கு பொறுப்பு இல்லைன்னா இப்போது நிறைய விஷயங்கள் இப்போ ஒவ்வொன்றா தான் பர்ஸ்ட் ஆகிட்டே வருது. இல்லை, அவர் சொன்னதுக்கு என்ன கருத்து? மற்ற விஷயத்தை விட்டு அதுதான் சொல்கிறேன். இப்போ அது பொறுப்புன்றது இவங்க மேலே 25% இருக்குது, அரசாங்கத்து மேலே 75% இருக்குது. அரசாங்கம் முழு பொறுப்பாக 75% எடுத்துக்கணும். இது ஹிஸ்டாரிக்கலாக ஃபேக்ட் சொல்ல முடியும். இப்போ இந்த ஆர்சிபி நடந்த பிரச்சனை, பெங்களூரில் நடந்த இதில் உடனடியாக அந்த பொறுப்பு ஆஃபீஸருங்களாம் அங்கே சஸ்பென்ஷனில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்ல என்ன ஆச்சுன்னு. அப்போது ஜோஸ் தங்கையா ஏன் அவர் மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்கலை? ஆமாம், ஜோஸ் தங்கையா ஆக்ஷன் எடுக்கலை. இது சமூக ஊடகங்கள் எல்லாம் அந்த கேள்வியை தான் கேட்குறாங்க. கலெக்டர் மேலே ஆக்ஷன் இல்லை. இந்த டேட்டாவெல்லாம் வச்சுருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் இவங்களுக்கெல்லாம் தெரியாதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி காலையில் நான் ஒருத்தர்கிட்ட தொலைபேசியில் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, விசமிகள் உள்ளே பூந்துட்டாங்க அப்படின்றார். விசமிகள் உள்ளே பூந்தாங்கன்னா ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் நான் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொன்னால், ஒருத்தர் சொல்கிறாங்க 50 பேர் உள்ளே பூந்துட்டாங்கன்றாங்க. 5 குரூப். அதில் நாம் இங்கே பேசுகிற ஆதாரமான விஷயத்தை மட்டும்தான் பேசுகிறோம். இல்லை ஆதாரமான இல்லை, அரசாங்கத்தை தனது பொறுப்பை தவிர்த்திருக்கிறதா இப்போ நம்ம பேசுகிறோம். அதுதான் நான் சொல்லுவேன். அம்மா சொல்கிறாங்க, இது உச்சநீதிமன்றத்தினுடைய மரபுகளை மீறி இருக்கு. நம்ம காவல்துறை ராஜாராம் என்ன சொல்றாருன்னா, பாருங்க, உண்மையிலே ஒரு டிஜிபி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தா இதை கண்டிப்பா கையாண்டிருப்பாரு. இது ரொம்ப ஒரு பொறுப்பான விஷயம். அதுதான் அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன் உங்களுக்கு. ஆனா இப்ப யூடியூப்ல என்ன நடக்குதோ என்ன வேணாலும் பேசுறாங்க. இல்லை, என்ன வேணாலும் பேசுறாங்கன்றது ஒன்று. இப்போ நீங்க அந்த களத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் கேட்டிங்கன்னா, அந்த இடமே சரியான. இப்போது வெங்கட்ராமன் டிஜிபி அவர்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு அன்னைக்கு நைட்டு. அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஆக்டிங் டிஜிபின்னு சொல்லுங்க. ஆக்டிங் டிஜிபி, ஆக்டிங் டிஜிபி என்ன சொல்லியிருக்காரு? அவரு அந்த இடத்துல 500 போலீஸ் ஃபோர்ஸுக்கு மேலே நிறுத்த முடியாத இடம் அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இட்? ரொம்ப ஒரு கிரன்ச். அப்போ அந்த இடத்துல குறைஞ்சது ஒரு 7000-8000 பேர் தான் இருக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை போலீஸ்க்கு இருந்திருக்கு ரிப்போர்ட். அந்த இடத்துல நிற்க முடியாது. 10,000 பேர் இவங்க கேட்டாங்க. 500 போலீஸே நிற்க முடியலன்னா இப்போ 1000 போலீஸ்க்கு அங்கே இருந்திருந்தா தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் களத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே 500 போலீஸ்லாம் இல்லை. ஏன்னா கூட அங்கேருந்து என்னை பொறுத்தளவுக்கு என்னோட கால்குலேஷன் நான் சொல்லிடுறேன். விஜயை நாமக்கல்லேருந்து கூட்டிகிட்டு போலீஸ் இதில் விடுறாங்க. அவங்க ஒரு 50 பேர் களத்தில் இருந்து அவங்க பார்த்தது சொல்கிறது அங்கே 100 பேர் இருந்திருக்காங்க போலீஸ், அவ்வளோதான். 150 பேர் 500 பேர் கிடையாதுன்றதான் என்னோட கால்குலேஷன் அனாலிசிஸ். அப்போ 500 போலீஸ் எங்கே இருந்தாங்க? நீங்களே தான் உங்களுக்கு கான்ட்ராடிக்டரி ஃபேக்ட் சொல்கிறீங்க. இன்னொரு விஷயத்த சொல்கிறார் அவர் அந்த அறிக்கையில் சொல்லும் போது, தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு வளர்றாரு ஒரு டிஜிபி, ஒரு ரெஸ்பான்சிபிள் டிஜிபி. தமிழக வாழ்வு உரிமை கட்சின்னு சொல்கிறார். 2 தடவை ரிப்போர்ட்டர்ஸ் கரெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆமாங்க அது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. இது ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கு அப்பாயிண்ட் பண்ண ஒரு ஆக்டிங் டிஜிபி சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, சர்வதேச அளவில் உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் எழுதி வச்சுக்கோங்க, தூத்துக்குடியில் இருக்க வின்ஃபாஸ்ட் வெளியே போயிடுவான். ஏன்னா இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் அவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். ஏன்னா நான் இண்டஸ்ட்ரி பாடியிலையும் இருக்கேன், எனக்கு தெரியும். என்ன ஒரு இண்டஸ்ட்ரி அமைக்கிறாங்கன்னா என்னென்னலாம் பார்ப்பாங்க, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது,
அப்ப விசமிகள் உள்ள பூந்திருக்காங்க. அங்க இன்டர்நேஷனல் ரிப்போர்ட் எடுத்துருமா. இப்ப இன்னைக்கு 4 IB ரிப்போர்ட்ஸ் போயிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். இன்னைக்கு இங்க 8 பேர் வந்துட்டு போனாலுமே இன்னொரு ரிப்போர்ட்ஸ் என்னன்னா 4 IB ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு போயிருக்கு. சரி, விசமிகள் உள்ள பூந்து உங்கள்ட்ட தான் நீ தான் பொருத்தமான ஆளு. அனுராக் தாக்கூரும் ஹேமா மாலினியும் வந்திருக்காங்களே, என்ன கதை? அனுராக் தாக்கூர் அவங்க MP அந்த கமிட்டி அமைச்சவங்க, மத்தவங்களும் வந்திருக்காங்களே. நாகாலாந்துல இருந்து ஒருத்தர் எல்லாம் 2 பேரையும் ஒரு ஃபெமிலியரா நான் சுட்டி காட்டினேன். இல்ல அனுராக் தாக்கூர் அனுபவம் வாய்ந்தவர். இதெல்லாம் வந்து ஏற்கனவே அவர் வந்து ராகுல் காந்தி விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. ஒரு வெளிநாட்டுல இன்வெஸ்ட், நீங்க சைனாவை பத்தி பேசுனீங்களா, அவர் தான் பேட்டி கொடுத்தாரு. ராகுல் காந்தி காங்கிரஸ் இது வந்து பிஜேபியுடைய விங் இப்போ வந்தது. ஆமா பிஜேபி அரசபாடி இல்ல, NDA கூட்டணியினுடைய விங். இவங்க TDP MPயும் வந்திருக்காரு. அவங்க கூட்டணி உண்மை கண்டறிவாங்க. அதுலதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அண்ணாமலை வந்து மொழிபெயர்த்து சொல்றாரு. யாருக்கு? ஹேமா மாலினி. அவங்க பக்கத்துல இன்னொரு அம்மையார் இருந்தாங்க MP. அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, ஒரு அம்மா சொல்றாங்க, கத்தியெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க, சம்பந்தமே இல்லாத ஆட்கள்லாம் வந்தாங்க. இப்போ சொன்னீங்க பாத்தீங்களா, இவங்க அமுதாயை சொன்னாங்க பாருங்க, தாவேகாவனோட அமுதாயை சொன்னாங்களா, அந்த பொறியாளர் சொல்றாங்க, தாவேகாவனுடைய துண்டு அணிந்தவர்கள் தான் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேல இது அந்த பவர் கட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்றாரு, இது லீடிங் ஊடகத்தினோட யூடியூப் சேனல்ல வந்திருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கட்டையை வச்சு அடிச்சதை நான் பார்த்தேன். யார் அடிச்சா? ஒரு விசமிகள் அடிச்சிருக்காங்க. விஷம் யாரு? அதான் அந்த விசமிகள் யாருன்னு தெரியல. விஷயம் வந்துருவானே. இதான் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாமே கடைசியில அந்த கரூர்ல இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, செந்தில் பாலாஜியினுடைய கையாட்கள் தான் சொல்றாங்க. இவங்க இந்த விசமிகள் எல்லாம் பேசுவோம். இல்ல நான் ஒரு முடிச்சுக்கிறேன். அது இல்லாம இன்னைக்கு வந்து இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச அன்னைக்கே நைட்டோட நைட்டா வந்து கருப்பு போஸ்டரில் ஒட்டியிருக்காங்க. அந்த வீடியோவில் நீங்கள் கேட்டிங்கன்னா யார் ஓட்ட சொன்னாங்கன்னு ஒருத்தர் கேட்குறாரு. திமுக தான் அப்படின்னு கேட்டால், ஆமாம் திமுக தான் ஓட்ட சொன்னாங்க. யாருன்னா சுப்பிரமணியன்றவர். சுப்பிரமணி யார்? செந்தில் பாலாஜிக்கு உடந்தையாக. அப்புறம் என்ன அவசரப்பட்டு நீங்கள் வந்து துக்கமே அடங்கலை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து இப்போ எனக்கு கூட வந்து ஒரு 3 நாளா சரியான தூக்கம் இல்லை. இதை நினைச்சு பார்க்கும்போது நீங்க சொல்றீங்க சைனால இருந்து உற்று நோக்கிட்டு வந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா, இன்னும் 6 மாச காலத்துல எலெக்ஷன் நடக்க போகுது. இன்னும் இவங்க வந்து வேற என்னென்னலாம் செய்வாங்க, என்னென்ன பொதுக்கூட்டத்தில் என்னென்ன நடக்கும். ஏன்னா 98 குண்டு வெடிப்பு எனக்கு தெரியும் என்ன நடந்து. நான் இப்போ அதில் ஊடக செய்தியெல்லாம் சொன்னேன்னா நிறைய விஷயங்கள் வெளியே வரும். ஒரு அனர்த்தத்தை சொல்லாதீங்க, இனி அது நடக்கக்கூடாது. இல்லை நடக்கக்கூடாது. பட் ஆனால் இவங்க போகிற போக்கு எப்படியோ வெறி பிடிச்சு அலையிறாங்க. எப்படியாவது ஆட்சியை போட்டு கைப்பற்றணும் அப்படின்ற வெறியோடு அலையிறாங்க. ரொம்ப ஒரு 5 செகண்ட்ஸ். இல்லை அவர் சொன்னதில் வந்து சிங்காலா சொன்னது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா நம்ம மானிட்டர் வீடியோ கேப்சரிங் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி க்ரௌட் டென்சிட்டி ஏறும்போது எல்லோ அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் அப்படின்னு போயிடும். இப்போ அவர் பார்த்தது என்ன சொல்றாருன்னா, அது ரெட் அலர்ட்டுக்கு மேலேயே போயிடுச்சு அப்படின்றார். ஒரு பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு கேட்டா, நம்ம ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸ் தமிழ்நாட்டுக்கு தாண்டி போயிட்டோம் எக்ஸஸ்ல போயிடுச்சு. அவர் என்னன்னா 7க்கு போயிடுச்சுன்றார். 6 கடந்து 7க்கு போயிடுச்சுன்றார். நம்மள தமிழ்நாடு கிரவுட் டென்சிட்டி பத்தி டென்சிட்டி அதான் நம்ம தமிழ்நாடு போலீஸை பொறுத்தவரைக்கும் நான் போலீஸோட நெருக்கமாக பழகியிருக்கேன். கம்யூனல் இன்டெலிஜென்ஸ் விங்லலாம் நிறைய க்ளோஸாக பழகியிருக்கேன். அந்த இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இருங்க நான் சொல்ல விடுங்க. சொல்லுங்க. ஏன் அதை சொல்றேன்னா, நம்ம போலீஸ் ஃபோர்ஸஸ் கிட்ட ஃப்ரண்ட் லைன் போலீஸ் இருக்காங்க, கான்ஸ்டபிள், அவங்க கிட்ட இல்லாத இன்ஃபர்மேஷனே கிடையாது. சரி, ஒரு விசமி வரானா ஏஐ மூலமா டிடெக்ட் பண்ண வேண்டாம். ஒரு சைட்லயே அவங்க கண்டுபிடிச்சிடலாம். அவன் போய் சொல்லுவான், ஐயா இந்த மாதிரி உள்ள நுழையிறாங்களா அப்படின்னு. இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறமே அங்க இருக்க போலீஸ் ஆக்ட் பண்ணல, தலைமையினோட உத்தரவு பிரகாரம் இந்த போலீஸ் ஆக்ட் பண்ணலன்றதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள். சரி, இவ்வளவு 27 பேர் சிஎம் லெவல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பிரகாரம் பண்ணல. செந்தில் பாலாஜி என்ற சிஎம், கரூர் சிஎம் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிரகாரம் போலீஸ் ஆக்ட் பண்ணல. அந்த முடிவுல அந்த அந்த இத பேச்ச முடிக்கும் போது, விஜய் முடிக்கும் போது அங்க இருந்த போலீஸ் போர்சஸ் 150ல இருந்தது 15-20 பேர் தான் மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க, மீட்டிங் முடிஞ்சிச்சு எல்லாம் கிளம்புங்க, மீட்டிங் முடிஞ்சிச்சு எல்லாம் கிளம்புங்க. ஆம்புலன்ஸ் இப்படி சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிச்சுட்டே வருது. இதுதான் வந்து அந்த வீடியோல நம்ம பாக்குறோம். அது இல்லாம அருணாத ஜெகதீசன் பாயிண்ட் நான் சொல்றேன். சொல்லுங்க. உங்க அம்மா என்ன சொல்றாங்க, இவங்க வந்து கேள்விக்கு ஒரு அம்மா ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பெரியவர், அம்மா அந்த மாதிரி பவர் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. எதுக்கு கட் பண்ணாங்க? விஜயனோட ஃபேஸ் தெரியணுன்றதுக்காக தாவேகா தொண்டர்கள் கட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு இவங்களே ஒரு கேள்வியை கேட்குறாங்க.
ஒரு நபர் கமிஷன். எனக்கு என்னன்னா ஆச்சரியம் என்னன்னா, ஒரு ரிட்டையர்ட் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் இந்த மாதிரி கமிஷன்ல கேள்வி கேட்பாங்க பொதுமக்கள். அது வந்து ஊடகங்கள்ல லீடிங் ஊடகங்கள்ல அந்த இதுல காமிக்கிறாங்க, அவங்க வாய்ஸ் கிளியரா ரெக்கார்ட் ஆகுது. இன்னொரு இடத்துல வந்து போலீஸ் வந்து சொல்றாங்க நீ கம்னு இருப்பா கொஞ்சம் அவங்க பேசட்டும் அப்படின்றாங்க. இதெல்லாம் என்னது? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டட் கன்ஸ்ட்ரக்டட் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா வந்து ஒரு கமிஷன் என்கொயரி எல்லாம் முடிச்சு கிடப்பில் போட்டு இந்த நீங்க வந்து 5 லட்சம் பேர் இலங்கை தமிழர்களை வந்து முள்ளைவாய்க்காவாயில கொண்டுட்டீங்க. இந்த திராவிட கலாச்சாரம் இன்னைக்கு வந்து 39 பேர் இப்படி எத்தனை திமுக திராவிட கலாச்சாரம் போற போக்குல அடிச்சிட்டு போக கூடாது. இல்ல அதுதான் திமுக. அண்ணாவுக்கு கூடாத கூட்டம், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டம், புரட்சி தலைவி அம்மாவுக்கு கூடாத கூட்டம், டாக்டர் எம்ஜிஆர் கூடாத கூட்டமா கூட்டிட்டுங்க. அதான் நான் சொல்றேன், ஒரு ஆள் இறந்திருப்பாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் அதை சொல்லுங்க. தூக்கி அந்த கொடையை பிடிச்சி நிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க செய்யற போராட்டமா செய்யற. நீங்க அவ்வளவு பெருசா திராவிட முன்னேற்ற இருக்கீங்க தமிழ்நாட்டுல. திராவிட முன்னேற்ற திமுகன்னு சொல்லிட்டா புரிஞ்சிரும் மக்களுக்கு. திராவிட திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. எம்ஜிஆர் அப்ப ஒரு இது விளக்கம் சொன்னாரு, அது திருட்டு முன்னேற்ற கழகம். ஐயா ராஜாராம், இப்ப இவங்க எல்லாம் சொல்றதை நீங்க பாருங்க. ஒரு காவல்துறை அதிகாரி இப்ப நிறைய சந்தேகங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ அவரு நம்ம விஜய் பேசியிருக்காரு. இப்போ நம்ம ஒரு 2 செகண்ட், அதாவது இப்ப இந்த விஸ்வரூபம் படம் வரும்போது உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும். சரி, 6000 பேர் வந்து அமெரிக்கன் கவுன்சிலுக்கு முன்னாடி சடனா கூடிறாங்க. சரி, அப்ப திரிபாதி ஜேசின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து என்ன நடந்துன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த க்ரௌடை டிஸ்பர்ஸ் பண்றதுக்கு எப்படி எஃபெக்டிவா போலீஸ் செயல்படுது. இதுதான் வந்து ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ்னு நான் சொல்றேன். ரொம்ப கவனமா பீரியட்ல வந்து இது நடந்தது. அன்னைக்கு வந்து பேட்டி கொடுத்தாங்க அம்மா. அந்த இது ஏன் இப்படி கமல் வந்து அழுதாரு, நான் என் வீட்டெல்லாம் வித்து யாருக்கு எடுக்க சொன்னாங்க உங்களை, உங்க வீட்டெல்லாம் வித்து அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அந்த மாதிரி இது போலீஸ் வந்து எப்படி அந்த கிரௌட் சடனா 1:30 மணிக்கு மேல வந்து அந்த இடத்துல கூட்டம் கூடி போகுது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, ஏன் இதை ஹேண்டில் பண்ண முடியலன்றதான் என்னோட கேள்வி. நான் மக்களுக்கும் முதலமைச்சருக்கும் வைக்கிறேன்.